அதர்மம் ஒரு பக்கமும் தர்மம் ஒரு பக்கமும் நடக்கக்கூடிய தேர்தல். அதனால கோவை மக்கள் அடுத்த 40 நாட்கள் பார்ப்பாங்க. தமிழகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பணமழை இங்கே பொழியும். கட்சிகள் தயாராகி இருக்கின்றார்கள். இலவசங்கள் அள்ளி தெளிக்கப்படும், அதற்கும் தயாராகி இருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், திமுக முதலமைச்சரே வந்து கோவையில் 40 நாள் உட்கார்ந்தாலும் சரித்திர மார்ஜின்ல பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் வெற்றி பெறும். நாங்கள் சவால் விடுறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து 40 நாள் இங்கே கேம்ப் அடிக்கும். கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மாற்றம் வேண்டும். கோயம்புத்தூர்ல வளர்ச்சி இல்லை. அதனால் நீங்க சொன்ன நபர் என்ன, திமுகவினுடைய எல்லா அமைச்சர்களும் வரட்டும், முதலமைச்சரும் வரட்டும், 40 நாள் இங்கே இருக்கட்டும். நாங்கள் தயார், மக்கள் தயார். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட அன்பு சொந்தங்கள் எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். வளர்ச்சிக்கான அரசியல் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். 2024 பிரதமர் அவர்கள் 3வது முறையாக வரும் பொழுது கோயம்புத்தூர் தமிழகத்தினுடைய மேப்பில் இல்லை, இந்தியாவுடைய மேப்பில் இல்லை, இன்டர்நேஷனல் மேப்பில் கோயம்புத்தூரை பதிக்கப் போகின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் என்னோடு திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் ஏபி முருகானந்தம் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளுக்குமான வேட்பாளரை அறிவித்திருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மீதம் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியில் அவங்க எங்க போட்டியிடுறாங்களோ அதற்கான வேட்பாளர் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த சரித்திர தேர்தல் 2024 39 பாராளுமன்றத்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வென்று ஒரு பெரிய சரித்திரம் ஜூன் 4ஆம் தேதி தமிழகத்திலிருந்து ஆரம்பமாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.